அவங்க கதை என்ன மோசம், 2 சிபிஐ சிபிஎம் காலி, ஏன் 6 சீட்டில் எதிரும் 5 4 கொடுக்குறாங்களாம், இல்லாட்டி இதயத்தில் இடம் கொடுப்பாங்க. வேற வழி இல்லை, அவங்க வாங்கிட்டு போகணும். ஏன் தெரியுமா, சிபிஐக்கு 543 மக்களவைத் தொகுதிகள் நாடு முழுவதும், மொத்தமே 2 MP, 2 இங்கே தான், 2 இங்கே இருக்கு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி தேவேந்திரன் சிறிய கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் பிஜேபி எப்படி காங்கிரஸ் தன்னை விழுங்குதுன்றீங்க. காங்கிரஸ் பாருங்க 25லேருந்து 28+1 அவங்களுக்கு திமுக தான் வேலை செஞ்சாங்க. 28 தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு திமுக தான் வேலை செய்யும். ஆனால் 2 பேர், காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் பெரிய கட்சி, எங்களுடைய வலிமை தெரியாம பேசுறீங்க. காங்கிரஸை விட பிஜேபிக்கு ஓட்டு ஜாஸ்திங்க தமிழ்நாட்டில். 3 சீட்டா திமுக வேலை செஞ்சாதான் இப்போ உண்டு. அதில் எங்கங்க சந்தேகம், திமுக இல்லைன்னா 28-0 திமுக ஆட்சி வர முடியாது. 28 சீட்டு ஏடிஎம்கே அடிச்சு போடுவாங்க. விசிகா தாங்க பாவங்க, அவங்க தேமுதிக விட குறைவாக தான் கொடுப்பண்றாங்க போல. தேமுதிக விட 10 சீட் தேமுதிக. என்ன சார் தேமுதிகக்கு ஏன்? அது திமுக தான் கேட்கணும். நாளைக்கே ஜெயிச்சவங்க அந்த பக்கம் போவாங்க, பிஜேபி பக்கம் போவாங்க, கண்டிப்பாக போவோம். தேமுதிக கண்டிப்பாக போவோம், எழுதி வச்சுக்கோங்க. அதாவது பாஜக ஆதரவு கட்சிகளே திமுக வளர்க்குது. பாஜக ஆதரவு கட்சிகளை திமுக தான் வளர்க்குது. திரும்ப மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறார். 6 சீட்டுக்கு மேலே இல்லைன்றாங்களாம். சிபிஐ சிபிஎம் 5 தான், 1 சீட்டு குறையுது. உங்களுக்காக 6 கொடுக்குறமே தர கூட தான் கண்டிப்பான்னு வேற சொல்லியிருந்தாங்க. கடைசியில் ஒத்துக்கிட்டு வரும்போது பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்கு தேர்தலே தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படியெல்லாம் திரும்பவே பேசியிருக்காருல்ல. நீங்கள் அப்போ எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறதுன்ற முடிவுக்கெல்லாம் திரும்ப போக மாட்டார், அவருக்கு தெரியும். சரி, அப்படி குறைச்சா தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் ஒரு வேலை வருதுன்னா விசிகா எம்எல்ஏவோ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவோ சத்தியமாக பிஜேபி பக்கம் போக மாட்டான். ஆனால் அந்த வாக்குறுதி உன்னால் தேமுதிக கொடுக்க முடியுமா? யாரை வேணால் போய் கேட்டுப்பாரு. அப்போ தெரிஞ்ச இந்த ரிஸ்க்கை ஏன் திமுக எடுக்குது? அவங்க 10 சீட்டு கொடுத்து 5 சீட்டு 6 சீட்டு, அது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பிழை அது. நான் கேட்குறேன், பெரிய துரோகம். கொள்கை வழி நிற்கக்கூடியவங்க அந்த 2 கட்சிகள் தானேங்க. தேமுதிகாவுக்கு தேவைப்படும் ரெசார்ட், ஆனால் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தேவைப்படாது. எத்தனை அமித்ஷா வந்தாலும் அவங்களை தொட முடியாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், EMI ஈஸியா வாங்கலாம். ஏசி சார், திமுக கூட்டணி தொகுதி உடன்படிக்கைகள்லாம் எட்டப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் தொகுதிகளை ஒதுக்கிட்டு இருக்காங்க. மதிமுக இப்ப கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் உறுதி செஞ்சிருக்காங்க 2 தொகுதிகள் உதயசூரியன் சின்னம் அப்படின்னுலாம். மதிமுக 3 தொகுதிகள் திமுக சின்னத்திலையும் 1 தொகுதி அவங்க சின்னத்திலையும் 4 தொகுதி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா 28+1 முடிஞ்சிருச்சு. தேமுதிக ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. இன்னும் தொகுதி, சட்டமன்ற தொகுதி எவ்வளோன்னு தெரியல. அங்கே எப்படி போயிட்டு இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? ஆமாம், அவங்களதுல திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. அதிமுக இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. காங்கிரஸுக்கு கொடுத்ததை தவிர மற்றதெல்லாம் தோழமை கட்சிகள்னு அவங்களே திமுக தனக்குத்தானே சீட்டு கொடுத்துக்குது. இப்போ மதிமுகவில் 4 சீட்டு. என்ன சார், தனக்குத்தானே சீட்டு கொடுத்துக்கிற ஒரே கட்சி திமுக. ஏதோ முன்னாடி மதிமுக இருந்துச்சுங்கிறதுக்காக இப்படி சொல்றதா? 4 சீட்டு கொடுத்து 3 திமுக சிம்பல்லையும், 1 வந்து அவங்க சிம்பல்லையும். 1 அவன் சிம்பலில் நிற்கணும், இல்லை உன் சிம்பலில் நிற்கணும். 3 சீட்டு உங்க சிம்பல்லையும், 1 சீட்டு அவங்க சிம்பல்லையும். இப்போ இது என்ன கேலி கூத்து? என்ன இது முன்னாடி நடந்தது இல்லையா? ஆக்சுவலா நீங்க எப்ப நடந்தாலும் தப்பு தான். நீ வந்து உங்க சிம்பல்ல எப்ப அவன் சிம்பல்ல எப்ப ஒருத்தன் நிக்கலையோ அப்பயும் அந்த அரசியல் கட்சி வந்து திமுகவோட தொங்கு சாத. அதிமுக 6 தொகுதியிலையும் உதயசூரியன் தான் சொன்னேன். அப்ப 6 நின்று போக வேண்டியதான், 1 மட்டும் தனியா நிக்கிறோம். இந்த தடவை யாராவது கேட்டிருப்பாங்க இல்ல, நம்ம இந்த சிஸ்டமே வந்து தப்பு. எலெக்ஷன் கமிஷன் இதை அலோவ் பண்ணக்கூடாது. தனியா ஒரு கட்சி இருக்குன்னா உன் சிம்பல்ல தான் நிக்கணும், இல்லைன்னா நீ சுயேட்சை தான். இன்னொரு கட்சியில நீ நின்னா ஆக்சுவலா இப்ப வந்து அவங்க விப்புக்கு கட்டுப்பட்டு ஆகணும். அதனால தானே இவங்க சீட்டு ஏன் திமுக வந்து இவங்க சிம்பல்ல கொடுக்க மாட்டேன்றான். சிம்பல் அவங்க சிம்பல்ல இருந்தா விப் இஷ்யூ பண்ணா நாளைக்கு கட்டுப்படணும், இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடும். கிட்டத்தட்ட அவங்க கட்சியே தான். உறுப்பினரா இருந்தாதான் சின்னமே ஒதுக்க முடியும். உறுப்பினராக இருந்தால் தான் அவன் சிம்பல் ஒதுக்க முடியும்னா நீ மதிமுகன்னு எப்படி சொல்லுவேன்? இது வந்து திமுகவுக்கு மட்டும் நான் சொல்லலை. அதிமுகலையும் என்ன பண்ணுறான், அதிமுக சிம்பல் நிற்கிறான். கூட்டணி கட்சிகள் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். திமுக அதிகமாக செய்யறதால திமுக நம்ம பேச்சு. பாஜக பாரிவேந்தர்ல இருந்து அதை தான் சொல்கிறேன், அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன்ற. எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். தனியாக கட்சி வச்சுட்டு இப்போ நீ போய் வந்து இன்னொரு கட்சி சிம்பலை நிற்கிறேன்னா அங்கேயே நீ டிஸ்குவாலிஃபை ஆகணுன்றான். இப்போ 3 சீட்டு வைகோக்கு, 1 சீட்டு 3 சீட்டு உதயசூரியன், 1 அவங்க சிம்பல் மதிமுக.
இன்னைக்கு கொங்கு நாடுக்கு 2 சிம்பிள் திமுகனா திமுக தனக்கு தானே சீட்டு ஒதுக்கிக்குது இல்லையா? இது ஒரு ஜனநாயக அற்புதம் இல்ல சார்? யோ அதானயா உண்மை. விருப்பம் இல்லாம நான் இது பிஜேபி பண்ணாலும் அவனுக்கு இதான் சொல்றேன், ஏடிஎம்கே பண்ணாலும் எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன். எல்லாருக்கும் அதான்யா. உதயசூரியன் சின்னத்துல நிற்கும் போது உதயசூரியன் உறுப்பினர் மாறிடுறேன் நீ. ஆனா மதிமுக நீ எப்படி சொல்ற? இந்த சிஸ்டமே ரொம்ப தப்பான முட்டாள்தனமான சிஸ்டம். சிஸ்டத்துல கோளாறு இருக்குது, அது சரி செய்யணுங்கிறதுல இது மக்களை நீங்க முட்டாளாக்குறீங்க. மதிமுகன்னு சொல்லிட்டு உதயசூரியன் சிம்பிள் தானே முக்கியம். இன்னைக்கு சிம்பிளை வச்சுதானே மக்கள் உங்களை எடை போடுறாங்க. அதுக்கு தான் நிரந்தர சிம்பிளே கொடுக்கூடாதுன்றது. பெரிய கட்சியோட சின்னத்துல நீ நிக்கிறனாலே உனக்கு கட்சியே இல்லை, நீ அங்கேயே கரைஞ்சிட்ட. அதை விட ஒரு கேவலம் ஒரு கட்சிக்கு இருக்க முடியாது. அவன் சின்னத்துல போய் நீ நிக்க, அதுல மொத்தமா நின்றுடுவாயா. இப்ப புது போக்கு என்னன்னா ஒருத்தன் இப்படி ஒருத்தன் அப்படி. ஒண்ணு இப்ப கொங்கு நாடு ரெண்டுமே அப்படியே நின்றுடு. இப்ப இந்த குட்டி குட்டி கட்சிங்க எல்லாரும் ஒரு சீட்டு ஒதுக்கு அத்தனை பேரும் சூரியன்ல நிக்க போறான். அதுல கூட ஓரளவு லாஜிக் இருக்குது. அவங்களுக்கு பெரிய சின்ன வலிமை ஏதோ இல்ல பெருசு சின்னதெல்லாம் அதுக்குள்ள மெரிட்ஸ் இல்ல. ஒரே முடிவு எடுக்கிறான், ஒரே உதயசூரியன் சின்னம், அவ்வளவுதான். ஒரு தொகுதி தான் அது, ஒரு 2 உதயசூரியன் தான். நீ என்ன பண்ற? 4ல 3 உதயசூரியன், 1 ஏன் சின்னம். இது என்னங்க இது? ஒண்ணு நீ 4யுமே உதயசூரியன், 4யும் உதயசூரியன் தான் இருக்கணும். இருந்துட்டு போயிட 6 உதயசூரியன் இந்த மாதிரி 4 இருந்துட்டு போயிட. யாரை ஏமாத்துறதுக்கு கட்சி நடத்துறீங்க? ஒரு கட்சியே, உங்க கட்சியை சின்னத்திலே நீ நிக்க முடியலன்னு எதுக்கு அரசியல் இருக்குன்ற? இதை விட ஒரு அவலம் ஒரு கட்சிக்கு ஏதாவது இருக்க முடியுமா? அவ்வளோ பேச்சு பேசின வைகோ இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாரு? அதுக்காக 2011 மாதிரி தேர்தலை புறக்கணிச்சுட்டு போறது அது அவர் பிரச்சனைங்க. அவர் பிரச்சனையை நீங்க பேசாதீங்க. ஜனநாயகத்தோட பிரச்சனை இது. எவ்வளவு தூரம் இந்த கட்சிகள் மக்களை முட்டாளாக்குறாங்க பாருங்க. எவ்வளவு தூரம் மக்களை முட்டாளாக்குறாங்க. அந்த கட்சியோட சின்னத்துல நீ நிக்கிறனா நீ அந்த கட்சி தான், சிம்பிள் தானே அவன் அடையாளம். அதுலயும் கொடுமை என்னன்னா அதுலயும் ஒரு ஒருமித்த முடிவு கிடையாது. 4 வாங்கிட்டு 3 அவனுக்கு 1 உங்களுக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு 1 சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க. இன் பிராக்டிஸ் யூ கெட் ஒன்லி அலாட்டட் 1 சீட். 3 சீட் அவன் சின்னம் போது இல்ல சார், யாரோ ஒருத்தர் இல்ல நான் தனியாவே ஜெயிச்சிடறேன், என் சின்னத்திலே ஜெயிச்சிடலான்னு ஒருத்தர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, நம்பிக்கை வச்சிருப்பாரு. மத்தவங்க இல்ல நம்ம சூரியன்ல நின்று அவரா புரிஞ்சுக்கிறீங்க ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறதுன்னு இருக்கு. இப்ப 4 சீட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? The minute you are contesting in Udayasuriyan symbol, you are covered by the DMK whip and thereby you are becoming a DMK MLA. இப்போ மதிமுக 4 சீட்டு ஒதுக்குனது 3 சீட்டு திமுக தனக்கு தானே ஒதுக்கிக்குது. 1 சீட்டு தான் மதிமுக. ஆக்சுவலா மதிமுக 1 சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க. கொங்கு நாடுகள் அது கூட கிடையாது. திமுக அவங்களுக்கு அவங்களே ஒதுக்கிது. இந்த மனிதநேய மக்கள் கட்சி அவங்களும் அதே தான். திமுக சிம்பிள் நிக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளுமே அடுத்து பூவை ஜெகன்மூர்த்தி அதிமுகல இல்ல பாரிவேந்தர் அவங்கள வரும்போது இதுதான் பேசுறாங்க. அவங்க அமைப்பு அதிமுக ஒதுக்கிது, பிஜேபி தனக்கு தானே ஒதுக்கிது. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவங்களுக்கு அரசியல் இல்லாததால, நோக்கங்கள் வேற ஏதோ இருக்கிறதால நீ போய் வந்து சுயமரியாதை இழந்துட்டாங்க நிக்கிற. இது இவங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. சிஸ்டம் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பார் திஸ். ஆக்சுவலா அது ஒரு கேஸ் போட்டாங்க 2016 ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்து அப்புறம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லீகல் வேலிடேஷன் இருந்திருக்காது. இதுல அதுதான், அது ஆல் இண்டியா லெவல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல பண்ண வேண்டிய சேஞ்சஸ். சட்டம் இல்லாம இதை பண்ண முடியாது. எல்லாம் அசிங்கம் இது. நான் கேட்கறேன், இப்போ டெய்லி 3 பேர் வருவான். நான் சொல்றேன் 2 பேர் 3 பேர் வருவான். எல்லாம் கழுத்து போட்டு அப்படியே காமிச்சிட்டு போவாங்க. வெக்கமே இல்லாம காமிச்சிட்டு போவாங்க. நீங்க பெருமைப்பட என்னங்க இருக்குது? திமுக தனக்கு தானே தான் தொகுதியை ஒதுக்கிக்குது. இல்ல தெரியலன்னா சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டு. வேட்பாளரையா ஒதுக்க முடியும், சொல்ல முடியும் இவர்தான் வேட்பாளர். உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் தேவையா? இதுவே என்ன வெக்கங்கட்ட அரசியலுங்க இது. அப்படின்னா 2016 ஜெயலலிதா எல்லா தொகுதியும் அவங்களுக்கு ஏதோ ஒதுக்கிட்டாங்க. அது ஒரு கட்சி, அது அந்த கட்சி யாரையும் சேர்த்துக்காம நின்னுச்சு. இல்ல சார், இதே மாதிரி சின்ன குட்டி நபர்கள் எல்லாம் 4-5 பேர் கொடுத்தாங்க. அதுவும் தப்பு தான். நானு அதுவும் தப்பு தான். தனக்குத்தானே ஒதுக்க வேண்டியது, தனக்குத்தானே மாலை போட்டுக்க வேண்டியது. இதுல எதுக்கு உங்களுக்கு கையெழுத்தலாம்? இது என்ன வெக்கம் கட்ட அரசியல் புரியல. எப்படி இது சாத்தியப்படுது? இது அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதுல பண்ண வேண்டிய சேஞ்சஸ் இருக்குங்க. இது வந்து அது பார்லிமெண்ட்ல பண்ண வேண்டியது சென்ட்ரல் ஆக்ட். அது வந்து இது ரொம்ப ரொம்ப கேலி கூத்துது. இது எந்த மரியாதையும். அதனால தானே வேலை காசுக்கு வாங்கிட்டு வேலை போறான். எதுக்கு ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்றான்? இப்போ இன்னைக்கு ஒடிசால ராஜ்யசபா எலெக்ஷன் வருது. ஒடிசா 12 எம்எல்ஏ தூக்கி வந்து கர்நாடகாவில் உட்கார வச்சிருக்கான். தூக்கி போடுவான்ட்டு பிஜேபி தூக்கி போடுவான்ட்டு. அது அவன் விருப்பம் இல்லாமல் தூக்கிட்டு போறான். இவன் விருப்பப்பட்டு என்ன தூக்கிட்டு போன இவனே கொண்டு போய் காலில் ஊந்துடுறானுங்க.
அவன் சின்னத்துல நீ நிற்கும் போதே உன் கதை முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. எதுக்கு தனி கடை அப்போ மெர்ஜ் பண்ணி திமுக உள்ள? சில கட்சிகள் சார் அப்படி ஒரு பெரிய கட்சியோட சின்னத்துல நின்று கடந்து வளர்ந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு சுயமா வந்து நிக்கலையா? ஒரு வளர்ச்சி பாதைக்கு ஒரு சில நேரங்கள்ல சில சின்ன கட்சிகளை பயன்படுத்திக்கிறாங்களோ என்னவோ. இது ரொம்ப தவறான பார்வை. இது the minute you forego your symbol, நீ சிம்பிளே வாங்காம இருந்தீங்கன்னா சொல்லலாம், சிம்பிளை வாங்கி எதுக்கு வச்சிருக்க? பம்பர சிம்பிள் ஒன்று இருந்தது, அப்புறம் இவ்வளோ ஓட்டு இல்லாமல் அது போச்சு, தீப்பெட்டி ஆயிடுச்சு, அது தீப்பெட்டியா போச்சு. அதில் அப்பாவும் மகனும் மட்டும் இப்போ வந்து இந்த ஒரு சீட்டில் வைக்க நிற்க போறாரு. ஓகே, சுயேட்சை சின்னத்துல. சுயேட்சை சின்னத்தில், சுயேட்சை இல்லை, அந்த லெவலில் தான் வரும் அது. தீப்பெட்டியில் மட்டும் எதுக்கு துரை வைக்கிறேன்னாரு? ஏன் உதயசூரனில் நிற்க வேண்டியதானே? அவரு அழுதுட்டே அன்னைக்கு சொன்னார். அப்போ மற்றவனுக்கும் அந்த அழுகை இருக்கணும் இல்லை? அழுக சொந்தம், நீ மற்றவனுக்காகவும் அழுகணும் இல்லை, உனக்காக மட்டும்தான் அழுவியா? இப்போ அப்பாவும் பிள்ளையும் மட்டும் மதிமுகன்றாங்க, மற்றவெல்லாம் திமுக. ஒன்று மொத்தமாகவே நின்னா கூட கொங்கு மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி மொத்தமாகவே நின்னா கூட அதில் கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஒருத்தன் இப்படி நிற்பான், ஒருத்தன் அப்படி நிற்பான்றாங்க. விசிகால் அப்படிதான் 2019 பண்ணாங்க. ரவி வந்து பானை சின்னத்தில் நின்னாரு, இது உதயசூரியன்ல திரும்ப வந்து பானை சின்னத்தில் நின்னாரு. அதுவே கேலி கூத்து, உச்சகட்ட கேலி கூத்து. அதுக்கப்புறம் அதை மாத்திட்டாங்க, 2 பேருமே பானையில் தான் நின்னாங்க. எனவே இது ஒரு சொன்ன மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வளர்ற வரைக்கும் பண்றாங்க அப்படின்னா இப்போ டெமோக்ரஸியோட அர்த்தம் என்ன? நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. இன்னைக்கு கண்டினியூஸாக இப்போ கையெழுத்தாக போகுது, அடுத்த 3 நாளைக்கு தினம் இந்த நாடகம் நடக்கும். யாரோ வருவான், ஊர் பேர் தெரியாதவெல்லாம் வந்து ஒரு சீட்டு 1.5 சீட்டு வாங்க முடியாது, 2 சீட்டு தான். இல்லாட்டி அதையும் கொடுப்பாங்க. 1.5 சீட்டு 1.25 சீட்னா அதையும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு போவாங்க. இனிமேல் அநேகமாக எல்லாருக்கும் ஒரு சீட்டு தான் போவோம். எல்லாரும் முடிச்சிட்டாங்க, கொங்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் இனிமேல் எல்லாருக்கும் ஒன்று தான் வரும். எல்லாம் வந்து உதயசூரியன் அது பார்த்தீங்கன்னா வந்து திமுக தனக்கு தானே சீட்டை ஒதுக்கிது, தனக்கு தானே திமுக மாலை போட்டுக்குது. உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆதங்கம்லாம் இல்லை, எனக்கு எக்கடை கட்டு போறாங்க. எனக்கு என்ன வந்து ஆதங்கம் இல்லை, இது என்ன அவலமா இருக்குன்ற. அதுதான் அது நான்சென்ஸ். சிஸ்டம்ல கேலி கூத்து. இது விகிதாசார முறை மாதிரியான ஒரு தேர்தல். நீங்க அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் போக தேவையில்லை. விகிதாச்சாரம்லாம் இது வந்து பரவாயில்ல, நான் என் செல்வாக்கையே பாத்துக்கிறேன்னு நினைப்பாங்க. தனியா நீ கட்சி நடத்துவியான், தனியா சிம்பல் வச்சுப்பியான், தனியா கொடி வச்சுப்பியான். ஆனா எலெக்ஷன் நேரத்தில் 11th ஹவர்ல போய் காலில் வந்து இங்கேயோ அங்கேயோ வந்து வாங்கி அவங்க சிம்பிள் நிற்கும் போது நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இந்த எம்பரர்ஸ் வித்தவுட் க்ளோத்ஸ்னுவாங்க. நீங்க மொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டீங்க. மக்கள் மன்றத்தில் நீங்கள் முற்றிலுமாக அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள். இது என்ன அரசியல் இது? இந்த மினிட் யூ லூஸ் யுவர் சிம்பிள், ஃபினிஷ். சிம்பிள் தானே எல்லாமே. உதயசூரியன் ரெட்டையில கை தாமரை அருவாள் சுத்தி அவங்க கதை என்ன மோசம்? 2 சிபிஐ சிபிஎம் காலி. 6 சீட்டு இல்லை, 5 4 கொடுக்குறேன்றாங்களாம். இல்லாட்டி இதயத்தில் இடம் கொடுப்பாங்க. வேற வழியில் அவங்க வாங்கிட்டு போகணும். ஏன் தெரியுமா? சிபிஐக்கு 543 மக்களவை தொகுதிகள் நாடு முழுவதும், மொத்தமே 2 MP. 2 இங்கே தான், 2 இங்கேருந்து. சிபிஎம்முக்கு வந்து இந்த தடவை 3 4 2 இங்கே வந்துடுச்சு. இன்னும் 2 வந்து ஒன்று ராஜஸ்தான், ஒன்று பீகாரா, எங்கேயோ ஒன்று வந்திருக்கு. கேரளாவும் வாஷ் அவுட். சிபிஎம் 4ன்னு நினைக்கிறேன், 4 3. ஸோ அவங்களுக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு இல்லைன்னா 2 பேருமே காலி. அப்போ திமுக என்ன சொல்லுது? உங்களுக்கு தான் பார்லிமெண்ட் ரெப்ரஸன்டேஷனே நாங்கள் தான் கொடுத்தோம், அசம்பிளியில் 6 எதுக்கு 4 வாங்கிக்கோங்க, 4ஐயும் ஜெயிக்க வைக்கிறோன்றாங்களாம். தோழர்கள் வந்து என்ன சொல்றாங்க? எழுகிறார்கள். இறுதியாக பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு திமுக ஜோதியில் ஐக்கியமாவார்கள். 4 சீட்டு வாங்கி 2 சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு பேசாமல் பாய்காட் பண்ணிட்டு போகலாமே. 2 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது 234 தொகுதியில் லெஸ் தென் 1%. அந்த 2 எம்எல்ஏவும் இருக்கக்கூடாதா? இருந்து என்ன புரிஞ்சோம்? புரட்சி வெடிச்சிச்சா? இல்லாத போய் மட்டும் என்ன பண்றது? அது நியாயமான கேள்வி. ஏதோ சாம்சங் போராட்டம் அது இதுனாவது பண்ணலாம். அதுக்கு இவ்வளோ தூரம் தாழ்ந்து போகணுமா? 0க்கும் 2க்கும் என்னங்க வித்தியாசம்? ஒன்றுமே கிடையாதுங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி தேவேந்திரன், சிறிய கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் பிஜேபி எப்படி காங்கிரஸ் விழுங்குதுன்றீங்க? காங்கிரஸ் பாருங்க 25ல இருந்து 28+1. அது என்னங்க, நம்ம 41 கேட்டு 28 வாங்கியிருக்காங்க. 25ல இருந்து சார் தேமுதிக உள்ள வந்து குறைக்க முடியல. இப்ப நீங்க வந்துங்க கூட்டணி கட்சிகளை பிஜேபி எப்படி விழுங்குதோ அந்த 12 வருஷத்துல, அதே தான் திமுக எங்க விழுங்குது. காங்கிரஸ் பாருங்க வளருது. காங்கிரஸ் வளரல, வீங்குது. 28 சீட்டு, அது ஒரு பேச்சு. அதுக்காக இவ்வளவு அலம்பல். இது ஸ்டாலின் கிட்ட தன்மையா கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பாரு. பேசாத பேச்சை பேசி கடைசியில் 3 சீட்டுக்கு தான் இவ்வளோ அடிதடி. சரி, அரசியலில் யாருக்கும் வெக்கமான எதுவும் கிடையாது. சாத்தியப்படுத்திட்டாங்கல்ல. எப்படியும் 3 சீட்டு வாங்கினா கிழிக்க போறீங்க. இதில் எவ்வளோ பேர் எவன் ஜெயிக்க போகிறான் எவன் தோக்க போகிறான்னு தெரியல.
போன தடவை ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை ஏடிஎம்கே எதிராக போட்டால் காலி, காங்கிரஸை ஏடிஎம்கே எதிராக போட்டால் காங்கிரஸ் காலி, பிஜேபி திமுக எதிராக போட்டால் பிஜேபி காலி. ரெண்டு கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கு இருக்க பெரிய நெருக்கடியே தான். இவங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்க டப்பா டான்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக அடிச்சுடுவோம். அவங்களுக்கு திமுக தான் வேலை செஞ்சாகணும். 28 தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு திமுக தான் வேலை செய்யும். பெரிய கட்சி காங்கிரஸ் தானே சொல்றாங்க. அதே மாதிரி அவனுக்கு வந்து பிஜேபி வந்து அண்ணா திமுக தான் வேலை செய்யணும். ரெண்டு பேரும் இழுத்துட்டு இவங்க தான் ஓடுறாங்க. ஆனா ரெண்டு பேரும் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, நாங்க வளர்ந்துட்டோம், நாங்க பெரிய கட்சி, எங்களுடைய வலிமை தெரியாம பேசுறீங்க. காங்கிரஸை விட பிஜேபிக்கு ஓட்டு ஜாஸ்திங்க தமிழ்நாட்டுல. கண்டிப்பா காங்கிரஸோட பிஜேபி ஓட்டு ஜாஸ்தி, அதுல எந்த சந்தேகம் வேணாம். பேர் இயக்கம் சார் முடிஞ்சு போச்சு. 140 வருஷ கட்சி இனிமே என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. 3 சீட்டா திமுக வேலை செஞ்சாதான் இப்ப உண்டு. அதுல என்னங்க சந்தேகம்? திமுக இல்லைன்னா 28 சைபர்னா திமுக ஆட்சி வர முடியாது. 28 சீட் ஏடிஎம் கழிச்சு போடுவோம். சோ அதுக்காகவே திமுக வேலை செஞ்சா. காங்கிரஸ் மேல இருக்க காதலால கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டானா இவங்களுக்கு கதை முடிஞ்சு போச்சுன்னு பாருங்களேன். 28 தொகுதியில என்னெல்லாம் கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஏன் வேலை செய்ய மாட்டாங்க? நாமினேஷன் முதல்ல கேண்டிடேட்டையே 3 மணிக்குள்ள அனௌன்ஸ் பண்ண மாட்டான். சுதாக்கு நடந்தது இல்லை மயிலாடுதுறையில். காலையில அனுமானம் நைட்டு அனௌன்ஸ் பண்ணி ஓடுது. அது டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சு. சுதா மாட்டிக்கிட்டா. பைக்கில் கட்சிக்காரன் பைக்கில் உட்காந்துன்னு போகிறாங்க. 10 நிமிஷம் முன்னால் போச்சுங்க சுதா. 250 போகிறாங்க, பூத்துக்குள்ளே போகிறாங்க சுதா மேடம். இப்படி கட்சி இருக்காரு உலகத்திலேயே. அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அறிவிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? கடைசி நேரம் ஏன் ரிஸ்க் எடுக்கிற? ஏதோ போக முடியாம போனால் என்ன ஆயிடும்? தொகுதியே போனியா? அங்க இருக்கிற ஏதோ சுயேட்சை ஆதரிச்சுட்டு போயிருக்காங்க. நான் கருமமோ 28 தொகுதி பாரு. எப்போ எவ்வளோ கேண்டிடேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் என்ன கூத்தெல்லாம் நடக்குது. திமுக தான் இழுத்துட்டு ஓடணும் அவங்கள. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஜனநாயகம் சார், அந்த அளவுக்கு கட்சி செய்யணும். கரெக்ட். அதான் இன்னைக்கு இப்போ டேஷாக போச்சு காங்கிரஸ். தமிழ்நாட்டிலேயும் டேஷாக போச்சு, தேசிய அளவிலையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. சரி, விசிகா தாங்க பாவங்க. அவங்க தேமுதிக விட குறைவாக தான் கொடுப்பன்றாங்க போல. தேமுதிக விடவா? 10 சீட்டா தேமுதிகாவுக்கு. என்ன சார் தேமுதிகாவுக்கு ஏன்? அது திமுக தான் கேட்கணும். திடீரென்று தேமுதிக மீது திமுக வந்த இந்த காதலுக்கு என்ன காரணம் என்று திமுக தலைமை தான் கேட்க வேண்டும். தேர்தல் அணி மாறுகிற தேமுதிக 10 சீட்டு, திமுகவுடைய தோழமையுடன் இருக்கக்கூடிய எதுக்கும் விலை போகாத விசிகாக 6 சீட்டுன்னா நாங்க நியாயம். நாளைக்கே ஜெயிச்சவங்க அந்த பக்கம் போவாங்க, பிஜேபி பக்கம் போவாங்க. கண்டிப்பாக போவாங்க. தேமுதிக கண்டிப்பாக போவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. பாஜக ஆதரவு கட்சிகளை திமுக வளர்க்கிறது. பாஜக ஆதரவு கட்சிகளை திமுக தான் வளர்க்குது. பாசிச பாஜகவுக்கு துணையாக இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக தேனும் பாலும் ஊற்றி வளர்க்கிறது. இல்லை, எதனால அப்படி ஒரு தேமுதிக? அது அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம். அந்த கேள்வி நீங்கள் அங்கே போய் கேளுங்க, என்ன கேட்காதீங்க. இந்த கூட்டணி 2 இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் கொள்கை கூட்டணி திமுகவோட இருந்தவங்க. ஒருபோதும் அவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்க. தேமுதிக அப்படியா? அந்த தேமுதிக கொண்டு வந்து உள்ளே சேர்த்து விசிகா மாதிரியான கொள்கை வழி நிற்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் மட்டம் தட்டுறீங்க, இழிவுபடுத்துறீங்க, வாரம் கட்டுறீங்கன்னா என்ன நியாயம்? திரும்ப மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறார். 6 சீட்டுக்கு மேலே இல்லைன்றாங்களாம். அந்த 6 தக்க வைக்கிறதுக்கு அவர் போராட வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, மற்றவங்களுக்குலாம் 6 கூட இல்லை. இப்போ மதிமுக 4, சிபிஐ சிபிஎம்க்கு 5 தான், 1 சீட்டு குறையுது. உங்களுக்காக 6 கொடுக்குறமேன்றாங்க. ஓகே, அப்படி வருது லாஜிக்கு. 8, 7 அது நீ கேட்கலாம். 8, 9 அப்படின்னா செய்திகள் நிறைய வந்து 13, 14, 15, 16, 18 வரைக்கும் நீ போகலாம். அந்த செய்திகள் அப்படி வந்துட்டு செய்திகள் நிறைய வரும். இந்த தடவை கூட தான் கண்டிப்பான்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஆளூர் சாணவா சொல்லியிருந்தாரு 6க்கு கண்டிப்பா நம்ம போட மாட்டோம் தடவை கையெழுத்துன்னு இருந்தாரு. அவர் அப்படிதாங்க பேசுவாரு. கடைசியில் ஒத்துக்கிட்டு வரும்போது பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்கு எல்லாவற்றையும் நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம், பிரதான எதிரி பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு கன்ஃபார்ம்டு. அதனால 6க்கு குறைஞ்சு கூடலாம் அவர் ஒன்றும் பேச மாட்டார். பெருசாலாம் ஒன்றும் அவர் பேசுறது சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஆளூர் ஷானவாஸ் பேசுறதுலாம் சீரியஸாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி, விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏன் அவங்கள மட்டும் இது பண்ணணும்? தேமுதிக சீட்டை கொடுக்கணும்ல, 10 சீட்டை கொடுக்கணும்ல, எல்லாத்தையும் பிரிச்சா தானே கொடுக்க முடியும். இவங்க 2 பேருக்கும் வந்து இப்போ மதிமுக குறைச்சி அந்த வழியை ஏற்படுத்திட்டாங்க. முதல்ல ஐயுஎம்எல் போயிட்டு வந்து என்ன சொன்னாரு, தியாகம் பண்ண தயாரா இருங்கன்னார்ல. எல்லாத்தையும் தியாகம் பண்ண சொல்ல, எல்லாரும் தியாகம் பண்ணாங்க. 6 சீட்டு வாங்குறவங்க 4 சீட்டு வாங்குறது உண்மையான தியாகம். 170 சீட்டு வாங்கின திமுக 165 வாங்கிச்சுன்னா அது தியாகம். அது 170 இன்னும் 165 நிற்கிறதும் 6 சீட்டு வாங்குற 4 சீட்டு நிற்கிறது ஒண்ணா? அந்த 6ல் 2 பேர் தான் வெளியில வந்துட்டாங்கல்ல கட்சியில் இருந்து.
மல்லை சத்யாவும் இன்னொருத்தர் வந்துட்டாங்க. இல்லைங்க, அப்படிலாம் நீ பார்க்க முடியாது. கட்சிக்கு ஒதுக்கின சீட்டு, தனிநபருக்கு ஒதுக்கின சீட்டு இல்லை. இட்ஸ் a சீட் ஃபார் தட் பார்ட்டி, நாட் ஃபார் இண்டிவிஜுவல். சரி, விசிகா ஒத்துக்குமா இப்போ இந்த 6? பாசிச பாஜக வீழ்த்துறதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற என்ன வழி இருக்கு? விசிக எங்கே போகும்? 6 சீட்டுக்கு என்ன சொன்னார் ஆளுநர் ஷானவாஸ்? நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம்னு ஏதோ ஒரு மேடையில் அன்னைக்கு அப்படிதாங்க பேசுவார் அவர். கடைசியில் ஒத்துக்கும் போது அதுக்கு ஒரு வியாகியானத்தை கொடுத்துட்டு போய் இல்லை சார். இன்னொரு பக்கம் தேர்தல் அரசியல் ஒன்றும் எனக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்லை. மக்களுக்கு ஜனநாயகப்படுத்துறது, மக்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இது பண்ணுறது தான். தேர்தலே தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படியெல்லாம் திரும்பவே பேசியிருக்காருல்ல. அது டைலாக். கட்சி செஞ்சிடும். அப்படிலாம் போச்சுன்னா கட்சி உடையும், திமுக பக்கம் போகும். நீங்கள் இப்போ எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறதுன்ற முடிவுக்கெல்லாம் திரும்ப போக மாட்டார், அவருக்கு தெரியும். அப்படிலாம் போச்சுன்னா கட்சிக்குள்ளேயே பிளவு வரும். பதவி வேணும், இன்னைக்கு எம்எல்ஏ வேணும். சரி, அப்படி குறைச்சா தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், 21ல் காங்கிரஸ் ஓட்டு திமுக கூட்டணிக்கு போன மாதிரி, விசிகா ஓட்டு போன மாதிரி சத்தியமாக 26ல் போகாது. அதில் ஒரு டென்ட் இருக்கும். ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. கண்டிப்பாக ஓட் ட்ரான்ஸ்ஃபர், விசிகா ஓட்டோ காங்கிரஸ் ஓட்டோ 21ல் இருந்த மாதிரி 26ல் போகாது. அந்த அளவுக்கு தோழமை இந்த 2 கட்சிகளை குறிப்பாக திமுக வச்சு செஞ்சுருக்காங்க. 4 சீட்டு கொடுக்குற எந்த விதத்துலைங்க கூடிய தானே இருக்காங்க மதிமுக. இந்த தேமுதிக ஒவ்வொரு எலெக்ஷன் அணி மாறுறது கட்சி. மதிமுக, விசிகா 2 லெஃப்ட் கூடிய தானே இருக்காங்க. தோத்தாலும் உங்க கூட இருப்பாங்க. நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வருதுன்னா, ஒரு வேளை வருதுன்னா, விசிகா எம்எல்ஏவோ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவோ சத்தியமாக பிஜேபி பக்கம் போக மாட்டான். ஆனால் அந்த வாக்குறுதி உன்னால் தேமுதிக கொடுக்க முடியுமா? யாரை வேணா போய் கேட்டு பாருங்க. அப்போ தெரிஞ்ச இந்த ரிஸ்கை ஏன் திமுக எடுக்குது? என்ன நடந்தாலும் விசிகா எம்எல்ஏவோ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவோ கண்டிப்பாக பிஜேபி போக மாட்டாங்க. ஆளுநர் ஷானவாஸோ சிந்தனை செல்வனோ பாலாஜியோ சத்தியமாக பிஜேபிக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி லெஃப்ட் எம்எல்ஏஸ். இந்த உத்தரவாதத்தை தேமுதிக எம்எல்ஏங்களுக்கு திமுகவால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ எதுக்குள்ளே கூட்டு வந்தீங்க? நாடாளுமன்ற கொள்கை வழி கூட்டணின்னு இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னது உண்மை. ஏன்னா இந்த கட்சிகள் குறிப்பாக விசிகெல்லாம் மோடி வந்த பிறகு 2012லேருந்து இந்த 12 ஆண்டுகளில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாடறிந்த அத்தனை தலித் லீடர்களும் பிஜேபிக்கு பலியானார்கள். எம்பி ஆனாங்க, மத்திய மந்திரி ஆனாங்க, கவர்னர் ஆனாங்க, என்னென்னமோ ஆனாங்க. ஆனால் பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலைவர் தொல் திருமாவளவன். அவங்களுக்கு காலி பண்ணுறதுக்கு அல்லது அவங்கள ஓரம் கட்டுறதுக்கு என்ன காரணமோ தெரியல. நீங்கள் தேமுதிக உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு 5 சீட்டு 6 சீட்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பிழை அது. நான் கேட்குறேன், பெரிய துரோகம் அது. நான் அதை தான் நான் அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனல் கொஸ்டினோட கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஒருவேளை நாளைக்கு ஹங் அசம்பிளி வருது, தொங்கு சட்டமன்றம் வருது, 10 சீட்டு துண்டு விழுது, அந்த 10 சீட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுது, என்டிஏவும் டிஎம்கேவும் இப்படி வந்து நிற்குது. இந்த பக்கம் இருந்து திமுக பக்கம் வந்து விசிகாவோ 2 லெஃப்டோ, நான் காங்கிரஸை கூட சொல்லலை, விசிகாவோ 2 கம்யூனிஸ்டோ சத்தியமாக ஒருத்தம் கூட அந்த பக்கம் போக மாட்டோம். பிஜேபி பக்கம் என்டிஏ பக்கம் போக மாட்டோம். ஆனால் அதே அந்த வாக்குறுதியை இன்றைக்கி தேமுதிக ஒரு 10 சீட்டு கொடுத்து ஒரு 6 எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, உங்களால் அந்த வாக்குறுதியை கொடுக்க முடியுமா? ஒருவேளை முடியாது. ரைட், நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை ஹங் அசம்பிளி அது வந்துடவே கூடாதுன்றக்காக தேமுதிக முக்கியம், அந்த ரிஸ்க் எடுக்காம தேமுதிக வச்சுப்போன்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லை, அதுதான் அவங்க வெளியில் கட்டம் கட்டுற கம்பி கட்டுற வேலையை செய்கிறாங்க. அப்படி ஆக்சுவலாக அது கிடையாது. அது நம்பகத்தன்மை உள்ள ஒரு கட்சியெல்லாம் கிடையாது. அவங்க கடந்த கால வரலாறு என்ன? இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபர் கட்சிகள் நான் சொல்கிறேங்க, இந்த கட்சிகள் 2016 கூட மக்கள் நல கூட்டணி அவங்க போனதுக்கு காரணம் ஸ்டாலின் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், தனியாக போக இடம் இல்லை அப்படிங்கிற இடம் இல்லைன்னு இல்லை. முன்னாலேயே கூப்பிட்டு ரவியை கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் ஜெயலலிதா மாதிரி 234 தொகுதியும் தனியாக போட போகிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு 2014 லோக்சபா முடிஞ்சோடனே கூப்பிட்டு சொன்னார். இதை திருமாவளவன் எனக்கு கொடுத்த பேட்டியில், பிஹைண்ட் ரூட்ஸில் கொடுத்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, ஆன் ரெக்கார்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் கூட அவங்க வெளியில் போன எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் நல கூட்டணியை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்கல, ஸ்டாலின் உருவாக்குனார். சரி, அதுக்கு பிறகு 19, 21, 24 அவங்க உங்க கூட திமுக கூட தானே இருந்தாங்க. இப்பயும் உங்க கூட, நான் இப்பயும் சொல்றேன், நாளைக்கு ஒரு படுதோல்வி வந்தா கூட திமுகவுக்கு என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுனால அவங்க என்டிஏ கிட்ட காசு ஆசைப்பட்டு பதவி ஆசைப்பட்டு போக மாட்டாங்க. அல்லது ஒரு ஹங் அசம்பிளி வருது, என்டிஏக்கும் திமுக கூட்டணிக்கும் 10 சீட்டு தான் டிஃபரன்ஸ்னா
என்ன விலை கொடுத்தாலும் அவங்க போக மாட்டாங்க. விசிகா எம்எல்ஏஸோ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸோ போக மாட்டாங்க. இன்னைக்கு அவங்கள செக் வைக்கிறதுக்கு நீங்கள் தேமுதிக கூட்டு வந்திருக்கீங்க. அப்போ என்ன அரசியலை திமுக செய்யுது? அப்போ இனிமேல் இந்த கூட்டணியை கொள்கை சார் கூட்டணின்னு சொல்கிறதுக்கான எந்த அர்த்தமுமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த கூட்டணிக்கு வரதுக்கு முதல் நாள் வரையில் அவங்க பிஜேபியோட பேசியிருக்காங்க. அவங்க ஒரே நேரத்தில் எல்லாரோடையும் பேசினாங்க. அப்போ பிஜேபி தான் பிரதான எதிரி, பாசிச பாஜகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற திமுக, அந்த திமுக பாஜகவோட உறவாடக்கூடிய, நாளைக்கு அந்த பாஜகவோடு ஒருவேளை ஹங் அசம்பிளி வந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணக்கூடிய கட்சிகளை எதற்காக அவர்களுக்கு உயிர் கொடுக்கிறது? 10 சீட்டு கொடுத்து 10 ஜெயிச்சிடறாங்க அவன், இல்லை 10ல் 6 ஜெயிச்சிடறாங்க. ஹங் அசம்பிளி வருதுங்க. அந்த 6 பேர் எங்கே இருப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். டெல்லியில் அமித்ஷா இருக்காரு. ஆனால் உறுதியாக தைரியமாக நம்பலாம், எந்த ரெசார்ட் பாலிடிக்ஸும் பண்ண முடியாது விசிகா கிட்டையும் கம்யூனிஸ்டுகள் கிட்டையும். இன்னைக்கு காங்கிரஸ் பண்ணுறான், ஏன்னா அதனால தான் நான் காங்கிரஸ் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. நான் திரும்ப விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் சொல்கிறேன். அப்படி ஒரு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா ரெசார்ட் பாலிடிக்ஸை இவங்களுக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. யாருக்கு? விசிகாக்கும். திமுக எம்எல்ஏங்களுக்கு கூட ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணலாம், அவன் பிஜேபி பக்கம் ஓடுவான். ஆனால் விசிகா எம்எல்ஏஸும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸும் ஓட மாட்டாங்க. அப்போ பாசிச பாஜக தான் உன்னோட பிரதான எதிரின்னா தேமுதிக மாதிரி கட்சிகளுக்கு எப்படி நீங்கள் சீட் கொடுக்குறீங்க? எந்த அடிப்படையில் ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க? 0.43% அவங்களுக்கு வாக்கு வங்கினாலும் கூட திரும்ப அதோட அதிகமாக இருக்கு. இதை விட ஒரு நம்பிக்கையான அரசியல் தோழர்கள் உங்களுக்கு யார் கிடைப்பாங்க? அவங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்கு அவ்வளோ தூரம் அவங்கள அலைய விடுறீங்க. என்ன அரசியலுங்க இது? இது எந்த விதத்தில் நியாயம்? இவ்வளோ ரொம்ப மனம் உடைஞ்சு போகிறாங்க, மனம் நொந்து போகிறாங்கல்ல விசிகா கேடர்ஸும் லெஃப்ட்டும். வெளியில் சொல்லலை, அவங்க கொள்கை வழி நிற்கக்கூடியவங்க அந்த 2 கட்சிகள் தானேங்க. இன்றைக்கி இருக்கக்கூட ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தில் அரசியலில் நம்பிக்கை ஒலிக்கீட்டுகளை அவங்க தானே நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன்ல, ரெசார்ட் பாலிடிக்ஸ் நீ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வந்ததுனாலும் விசிகா எம்எல்ஏவையும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவையும் தொட முடியாது எவனும். எத்தனை அமித்ஷா வந்தாலும் அவங்களை தொட முடியாது. உங்கள் திமுக எம்எல்ஏங்களுக்கு கூட ரெசார்ட் தேவைப்படும், காங்கிரஸ் எம்எல்ஏக்கு ரெசார்ட் தேவைப்படும், தேமுதிகவுக்கு தேவைப்படும் ரெசார்ட்டு. ஆனால் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தேவைப்படாது. நீங்கள் அவங்களாலே விடுறீங்க, அந்த கட்சிகளை நீங்கள் அவங்களோட பலத்தை குறைக்கிறீங்க. விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒதுக்க, எம்எல்ஏ சீட்டு ஒதுக்க திமுக மறுப்பது என்பது மதவாத சக்திகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ திமுக விரிக்கிற ரத்தன கம்பளம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், விசிகாவுக்கும் 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் எம்எல்ஏ சீட்டுகளை குறைத்து திமுக பேரம் பேசுவது என்பது பிஜேபியை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் மேலும் மேலும் கால் பரப்புவதற்கு திமுக விரித்து வைக்கக்கூடிய ரத்தன கம்பளம். சொந்த செலவில் திமுக சூனியம் வைத்துக் கொள்கிறது. நன்றி சார், உங்களோட எனக்கு பண்ணுறோம். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஈஸியா வாங்கலாம். ஏசி